ஹாய் மக்களே, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த டேக் வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன் அப்படின்னா அந்த டைமில் லைக் ஒரு 2005 ஐ திங்க் 2005 டு அந்த 2005 ரேஞ்சஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட் எங்கே பார்த்தாலுமே வந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து பயங்கர ஹிட் அடிச்சுது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வசனம், இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸான வசனம், எல்லாருக்குமே தெரியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வசனம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு வசனத்தை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நல்லா நமக்கு தெரியும், சின்ன வயசுல மனப்பாடமாக இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாரத்தை, அதில் இருக்கிற ஒரு டீப் மீனிங்கை வந்து நிறைய டைம் வந்து நம்ம வந்து அதை அடிக்கடி சொல்லி 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 நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிக்கவே மாட்டோம். அப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து யோசிக்காமல் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்ட ஒரு வசனம்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேர்சஸில் இந்த வசனமும் ஒன்று. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, கேளுங்கள் தரப்படும், ஆஸ்க், சீக் அண்ட் நாக், இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேளுங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், இது மூணுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதாவது ஒரு வாட்டி கேட்டுருங்க, ஒரு வாட்டி தேடுங்க, ஒரு வாட்டி தட்டுங்க அப்படின்னு இல்லாமல் கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல ஏசப்பா என்ன கேட்க சொல்கிறாரு நம்ம கிட்ட, அன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்ட்டை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அதிகாரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வர வசனங்களை பார்த்தீங்கன்னா சீஷர்கள் ஆண்டு இடத்துல போய் கேட்குறாங்க, எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொடுங்க ஆண்டரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டு வந்து அந்த பரமண்டல ஜெபம் அதை வந்து அவங்களுக்கு வந்து போதிக்கிறாரு. அப்போ அந்த பரமண்டல ஜெபம் போதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டு சொல்ற ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்போ இந்த கேட்கிற எவனும், அதாவது அவனுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கணும், அவன் வந்து படிச்சிருக்கணும், இல்லை அவன் வந்து இந்த ஜாதியை சார்ந்தவனா இருக்க வேண்டும், இல்லை வந்து அவன் இந்த கோத்திரத்தை சார்ந்தவனா இருக்கணும், அப்பதான் அவன் கேட்டா மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, கேட்கிற எவனும் யாரா இருந்தாலும் அவரை விசுவாசிச்சு அவர் மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு எவன் கேட்கிறானோ அவரை நம்பி விசுவாசிச்சு யாரு கேட்டாலுமே அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி ஆண்டு இடத்துல கேட்கிறோம்? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கேட்கிறோமா, இல்லை வந்து ஏதோ வந்து கேட்கலாம், கொடுத்தா கொடுக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம விட்டுருவோம், அதில் ஆண்டோட சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கிறதா? இதை நாம் நன்றாக நாமே நிதானித்து அறிய வேண்டிய சூழ்நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்போது நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம யார் இடத்துல கேட்போம்? அந்த காரியத்தை கொடுக்கறதுக்கு தகுதியுடையவர்களிடத்துல தான் அந்த காரியத்தை கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 1 lakh கொடுங்க, 2 lakh கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவங்களால அதை கொடுக்க முடியாது, அவங்களால இப்போ நமக்கு அந்த காசை கொடுக்கறதுக்கான தகுதி திராணி அவங்களுக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இதே ஒரு பணக்காரங்க இருக்காங்க, கொஞ்சம் வசதி படைச்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம போயிட்டு தாராளமாக கேட்போம். ஏன்னா நமக்கு தெரியும் அவங்களால இந்த ஹெல்ப்பை நமக்கு பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுடைய வேர்த்தை தெரிஞ்சுட்டு தான் நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ நாம வணங்குற தேவன் அவர் பெரிய தேவனா இருக்கிறாரு, அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பெரிய தேவனா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், நீ யார் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், என் நிமித்தமாக நீங்க எதை கேட்ட, என் நாமத்து நிமித்தம் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய வேர்த் என்ன, அவர் எவ்வளோ பெரிய தேவனுடைய மகிமை என்ன, அவர் எவ்வளோ ஒரு மேலான தேவன் அப்படின்றத புரிஞ்சு நம்ம கேட்கிற காரியங்கள் இருக்குதா? கேட்கிற விதம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கணும், எப்படி கேட்டுட்டு இருக்கோம் ஆண்டர்கிட்ட அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவ கேட்டது நிமித்தம் அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சால். யோசுவா 15ஆம் அதிகாரத்தில் இந்த அக்சாலை குறித்து பார்க்கலாம். யார் இந்த அக்சால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேபுடைய பொண்ணு தான் இந்த அக்சால். யார் காலேப்? எகிப்திலிருந்து கானானுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வராங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில்
யோசுவாவும் காலேப் இவங்க மட்டும்தான் சர்வைவ் ஆகி கானானுக்கு வராங்க. எப்படி சர்வைவ் ஆகுறாங்க? அவங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், ஆண்டவருக்கு பிரியமா இவங்க நடந்து கொண்டது நிமித்தம், அந்த 2 குவாலிட்டினால அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போற கிருபை அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க சந்ததியில வாழ்ந்த யாருக்குமே அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல, அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனா இந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஸோ அந்த காலேபுடைய மகள் தான் இந்த அக்சார். இந்த ஓத்னியேல் என்ற ஒரு மகனை திருமணம் பண்ணிட்டு இவங்க அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு அவங்க போறாங்க, கிளம்புறாங்க. ஸோ கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய, எப்படி நம்ம ஊர்ல திருமணம் ஆன உடனே அந்த டவுரி ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது கொடுப்பாங்களோ அதே போலதான் அன்றைக்கும் அந்த காலகட்டத்திலும் இருந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்க, கொடுத்து மகளை அனுப்புறாங்க. இவ சற்று தூரம் போயிட்டு, பாதி தூரம் போயிட்டு என்ன பண்றா அப்படின்னா, அதாவது அவங்க அப்பா பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ்ல பாதி தூரம் போயிட்டு மறுபடியும் கழுதையிலிருந்து இறங்கி அவள் என்ன பண்றா அப்படின்னா தகப்பனார் இடத்துல வரா. என்ன கேட்கறான்னு பார்க்கலாமா? யோசுவா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த இடத்துல இந்த மகள் என்ன பண்றா அப்படின்னா, அவ பாதி தூரம் போயிட்டா. அவ தகப்பன் வீட்டுல இருந்து கணவர் வீட்டுக்கு போறா. ஆனா நடுவில் அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அந்த கழுதையில இருந்து இறங்கி அவ வரும்போது காலை பார்த்துட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துட்டீங்கப்பா. ஸோ அதனால எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு அவ கேட்கிறா. பாருங்களேன், அவ ஒரு ஞானமான ஒரு காரியத்தை அவள் செய்கிறதை பார்க்கிறோம். ஏன் இது ஞானமான காரியம்? நீங்க பார்க்கும்போது தெரியும், என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பேராசை பிடிச்ச பொண்ணா இருக்குது. அவங்க அப்பா ஆல்ரெடி அவளுக்கு ஒரு நிலத்தை கொடுத்துட்டாரு, இருந்தும் இவ பணத்தாசைனால இன்னொரு நிலம் கேட்கிறா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்களேன், காலேப் என்பவன் அவன் ஒரு கஷ்டப்படுற ஒரு தகப்பன் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா நல்ல செல்வமுள்ள தகப்பன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு வறட்சியான நிலத்தை அந்த மகளுக்கு கொடுத்துடுறாரு. அப்ப இந்த மகள் யோசிக்கிறா, இப்ப நான் கணவர் வீட்டுக்கு, இப்ப கணவர் வீட்டுல இருந்து இன்னும் அவ போல, தகப்பன் வீட்டுல இருந்து இன்னும் அவ கணவர் வீட்டுக்கு போல. அப்போ அவ போறதுக்குள்ளேயே அவன் என்ன பண்றான்னா, ஞானமா இப்போ நான் கேட்டு இதை பெற்றுக்கொண்டாலே ஒழிய இனிமே இதை நான் கேட்க முடியாது என் தகப்பன் இடத்துல. ஏன்னா அவ யார்கிட்ட கேட்கிறா? அவ தகப்பன் இடத்துல தான் கேட்கிறா. அவ வேற ஒருத்தங்க கிட்ட போய் கேட்கல, அவளுடைய சொந்த தகப்பன் இடத்துல தான் அவ கேட்கிறா. அண்ட் அந்த தகப்பன் ஒரு வேர்த்தியான தகப்பன், அந்த தகப்பனுக்கு தகுதி இருக்குது இந்த காரியத்தை செய்யறதுக்கு. அதனாலதான் மகள் என்ன பண்றா அப்படின்னா அந்த தகப்பன் இடத்துல கேட்கிறா. அந்த தகப்பன் பாருங்களேன், ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவ ஒரு நிலம் கேட்கிறா, ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கேட்கிறா. ஆனா தகப்பன் செய்கிற காரியத்தை பாருங்களேன், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அவன் நிலம் கேட்டா, சிங்குலர்ல கேட்டா, ஒரு நிலம் கேட்டா. ஆனா தகப்பன் பாருங்களேன் நிலங்களை கொடுத்தாருன்னு வசனம் இருக்கு. அப்படின்னா ரெட்டிப்பாய், அவ கேட்டது ஒரு நிலம், ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுங்க ஆண்டவரே, சாரி தகப்பனே அப்படின்னு கேட்டா. ஆனா அவளுடைய தகப்பன் பாருங்களேன் அவளுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இப்ப நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அந்த வசனத்துல சொன்னது போல லூக்கா 11 பாருங்களேன், 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இங்க பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனே தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகள் கேட்ட உடனே அவ ஒரு நிலம் கேட்டதுக்கு 2 நிலங்களை கொடுத்தாரு அப்படின்னா, அப்ப பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு பரமபிதா அவர் நற்குணம் படைத்தவர், அவர் பூரண சர்க்குணர். அப்ப அவர் எப்படி பூரண சர்க்குணர்? என்ன? கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறவர், நன்மையானவைகளை செய்கிற நல்ல தகப்பன் அவர். அப்போ பொல்லாதவர்களாகி இந்த உலகத்துல இருக்கிற தகப்பனை என்ன பண்றாங்க, பிள்ளை ஒண்ணு கேட்டுட்டா அது பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோகத்துல இருக்கிற பரமபிதா நம்ம கேட்கிற காரியங்கள், நன்மையான காரியங்களை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ற வசனம் இங்க பாருங்களேன். அக்சரோட வாழ்க்கையில அது அப்படியே அது ரிலேட் ஆகுறத பார்க்க முடியுது. மகள் கேட்டதோ ஒரு நிலத்தை கேட்டா, ஆனா தகப்பன் நீங்க பாருங்களேன் 2 நிலங்களை அவளுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த அக்சாலுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எப்பவுமே நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் போது பெரிய காரியங்களை நாம் கேட்க வேண்டும். அங்கே பாருங்க, அக்சாலுக்கு தெரியும் காலேபுடைய வர்த் என்ன, அவருடைய நெட் வர்த் என்னன்றது தெரியும், தகப்பனுடைய வசதி என்னன்னு தெரியும். அதனால தகப்பனிடத்துல ஞானமாய் அவள் கேட்டுக்கொண்டதை பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம கேட்கிற காரியங்கள் அப்படிப்பட்ட பெரிய ஜெபங்களை நம்ம பண்றோமா? அப்படிப்பட்ட தைரியமான ஜெபங்களை பண்றோம்?
இருக்கிறோமா, இல்லைன்னா இன்னுமே ஆண்டவரே கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இருந்தால் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஜெப நிலையில நம்ம இருக்கிறோமா? ரெண்டாவது காரியம் பாருங்களேன், அவ வந்து அப்பா தருவீங்களா அப்படின்னு சொல்லி அக்ஸால் போயிட்டு காலேப் கிட்ட அப்பா எனக்கு தருவீங்களாப்பா அப்படின்னு அவ ஒரு கொஸ்டினோட கேட்கலாம். அவ என்ன சொல்றா அப்படின்னா, நீர் எனக்கு நீர் பாய்ச்சலான இடத்தை தர வேண்டும் அப்படின்னா என்னன்னா, அவ வந்து அவளுடைய அந்த புத்திர சுவிகாரத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறா. அந்த புத்திர சுவிகாரம் நான் உங்க பிள்ளை, அதனால நான் கேட்கிறப்பா எனக்கு தரணும் அப்படின்னு அவ சொல்றா, எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றா. இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் அப்படி இருக்குதா? இயேசு நாமத்துல எனக்கு இது கிடைக்கணும், இயேசு நாமத்துல எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கிறதா? மூன்றாவது காரியம் பாருங்களேன், அவள் சரியான நேரத்துல கேட்டதை பார்க்கிறோம். பாருங்களேன், அவள் சரியான நேரத்தில் சரியான ஜெபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அவள் வந்து தகப்பன் வீட்டிலேருந்து கணவன், அவள் யோசிக்கிறா தகப்பன் வீட்டிலேருந்து கணவனார் வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் வந்து இங்கே கேட்க முடியாது, அதனால அவன் அந்த பாதி தூரத்திலேயே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கழுதையை விட்டு இறங்கி என்று வசனம் இருக்கிறது. அப்போது அவள் என்ன பண்ணுறா, இதுக்கு மேலே இந்த எல்லையை தாண்டி நான் அங்கே போயிட்டேன்னா மறுபடியும் வந்து என் தகப்பன் இடத்துல கேட்க முடியாது, அது அவமானமாக இருக்கும், அதனால நான் என்ன பண்ணுறேன், இது சரியான நேரம், இப்போ நான் கேட்டால் மட்டும்தான் என் தகப்பன் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை அறிந்து சரியான நேரத்தில் சரியான விண்ணப்பத்தை அவள் கேட்கும்போது அவள் தகப்பன் அதற்கு செவி கொடுத்து அவளுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்குறார். அப்போ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான நேரத்தில் சரியான காரியங்களை கர்த்தரிடத்துல கேட்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறியணும். அது பெரிய காரியங்கள் உங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தரிடத்துல நம்ம கேட்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய தகுதியை பார்த்துட்டு நம்மளுடைய பலனை பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய பிரேயரை வந்து சுருக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நம்மளுடைய பலனையோ நம்மளுடைய கேப்பபிலிட்டியோ பார்த்து நம்மளுடைய ஜெபம் இருக்கக்கூடாது. நாம யார் இடத்துல கேட்கிறோமோ அவங்க வேர்த்தை வச்சுதான் நம்ம எப்படிப்பட்ட ஜெபத்தை எப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிறோம் என்பது இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பவுமே வந்து பெரிய ஜெபங்களை செய்ய வேண்டும். ரெண்டாவது காரியம், அக்ஸால் அவளுடைய புத்திர சுவிகாரத்தை பயன்படுத்தினாள். அப்ப இன்றைக்கு ஏசப்பாவோட ரத்தத்தினால நம்மள அப்பா பிதாவின்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ பிதாவை பார்த்து நம்ம எப்படி எல்லாவற்றையும் நம்ம கேட்கலாம், எல்லாவற்றையும் ஏசப்பாவோட நாமத்தில் நம்ம கேட்கலாம். ஏன்னா அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. அப்ப எப்படி அக்ஸால் வந்து அந்த அப்பா பொண்ணுன்ற அந்த ரிலேஷன்ஷிப் அவ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா, அதிகாரத்தோடு கேட்டாள். அவள் வந்து கெஞ்சு கேட்கல, அவ அதிகாரத்தோடு கேட்டாள். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும், அதிகாரம் உள்ள ஜெபமா இருக்கணும். மூன்றாவது காரியம், சரியான நேரத்துல கேட்டா. அவ வந்து அவ கணவனார் வீட்டுக்கு போயிட்டு வந்து கேட்கல, அவ என்ன பண்றான்னா வழியிலேயே அவ ரியலைஸ் பண்ணிக்கிறா, நான் என் அப்பா கிட்ட கேட்கலாமே, நான் ஏன் வந்து இந்த குறையோடு போகணும் அப்படின்னு சொல்லி ஷி ரியலைஸ்ட் அந்த அவளுடைய நிலையை அவள் அறிந்து கொண்டு, அவள் சிச்சுவேஷன் அவள் புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் தகப்பனார் இடத்துல போய் கேட்டா. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நாம் சரியாக புரிந்திருக்கிறோமா, இல்ல நாம நம்மளுடைய பிரச்சனைகளோட வாழ பழகி கொண்டோமா? இந்த பிரச்சனை சரியாகாது சிஸ்டர், இதை யாராலையுமே சால்வ் பண்ண முடியாது, என்னுடைய மூளை கெட்டினபடி இதை சால்வ் பண்றதுக்கு யாராலுமே முடியாது, அதனால இந்த பிரச்சனையோட வாழ நான் பழகி கொண்டேன் என்று சொல்லிக்கிறீங்களா? இல்ல அக்ஸால போல இல்ல நான் கழுதை விட்டு இறங்குறேன், இந்த கழுதை விட்டு இறங்குனாதான் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா அந்த கழுதை விட்டு நீங்க இறங்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒருவேளை நீங்க அந்த கழுதையிலே இருந்துட்டு அந்த குறையோடவே நீங்க திரும்ப போறீங்களா, இல்ல அக்ஸால போல அந்த கழுதையை விட்டு இறங்கி தகப்பனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு நிறைவுள்ளவளாய் நீங்க போறீங்களா என்பது நம்ம இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஒரு முடிவா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லும் போது உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணுனா என்னன்னா, அக்கா நான் வந்து கேட்க தான் செய்கிறேன், ஆண்ட இடத்துல நான் ஜெபிக்க தான் செய்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு சுகம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் என்னோட கடன் பிரச்சனை மாற மாட்டேங்குது, ஏன் எனக்கு வந்து இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இன்றைக்கு நம்ம அதுக்கான பதிலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஏன் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலை, இப்போ நான் சொல்லும் போதே நான் கேட்குற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்கள் மைண்டில் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு இஷ்யூ ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அப்போ ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கலை, நானும் தான் ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஸோ எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கு நூல் என்ன அப்படின்னா பைபிள் தான். ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து நடக்கணும் இல்லை நடக்கலை எதுவாக இருந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் நம்ம எதில் தேடணும்னா பைபிளில் தான் தேடணும். ஸோ பைபிளில் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குதா, பைபிளில் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்களோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கட்டமைக்கணும். அப்போ பைபிளில் ஜெபங்கள் கேட்கப்பட்டதன் விதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையில கேட்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், நோ, நாட் இட். இந்த 3 வகையில தான் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கு. இது இந்த 3க்குள்ள
ஏதாவது ஒரு காரியத்தின் வகையில் தான், ஏதாவது ஒரு பேட்டர்னில் தான் ஒவ்வொரு வேதத்தில் இருக்க ஒவ்வொரு காரியங்களுமே ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ் ஆம் அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த காரியங்களுக்கு தான் ஏசப்பா வந்து நான் ஜெபிக்கும் போது ஆம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன காரியங்கள் அவருடைய வேதாகமத்தில் இந்த பைபிளில் என்னென்ன காரியங்களை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்னென்ன ப்ராமிசஸ், என்னென்ன தீர்க்க தரிசனங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாய் அவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் உங்களுடைய ஜெபமாக இருந்தால் அதுக்கு ஆண்டவர் சொல்றது எஸ் அப்படின்றது. அப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20-21 இந்த வசனங்களை வாசிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ என்னென்ன காரியங்கள் வேதத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ, ஃப்ரம் ஆதியாகமம் டு வெளிப்படுத்தல் என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது நம்முடைய ஜெபமா இருந்தால் அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அது எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்னதான் சொல்ல போறாரு, எஸ் தான் சொல்ல போறாரு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு திருமணம் ஆகணுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க அப்படின்னா எஸ். ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்றது ஆண்டவருடைய வாக்குத்தத்தமா இருக்குது. ஸோ அப்போ அது உங்களுடைய ஜெபமா இருந்தால், உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய ஜெபமா இருந்தால் அந்த ஜெபத்தை கைவிற்றாதீங்க. அதுக்கு ஆண்டவர் எஸ்ன்னு சொல்றாரு. 2வது காரியம், குழந்தை எனக்கு இருக்குமா, எனக்கு குழந்தை என் லைஃப்ல ஒரு குழந்தை வருமா அப்படின்னு சொல்லி உங்க இதயத்தில் ஒரு கேள்வியா இருக்கு, அது உங்களுடைய ஜெபமா இருக்கிறது என்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று. ஸோ அப்போ அதுக்கு ஆண்டரோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஏன்னா அது பைபிளில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் இருக்கு. ஸோ அதுக்கு எஸ் தான். நான் சுகமோடு வாழ்வது, நான் நல்ல ஹெல்த்தில் இருக்கிறது, நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது ஆண்டோட சித்தமா, இல்லை நான் நோயோடு இருக்கிறது ஆண்டோட சித்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆண்டர் வாக்கு பண்ணியிருக்காரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்காரு. எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொடிய ரோகங்கள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம், புதிய இஸ்ரவேலர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எந்த பலவீனங்களும் கிடையாது. அந்த கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு வசனம் இருக்கு. அப்ப நமக்கு அந்த பலவீனம் கிடையாது. ஸோ அப்ப அதுக்கு வந்து எஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது, நான் ஊழியம் செய்யணுமா அப்படின்னா எஸ். அது நம்ம மேல விழுந்த கடமை. அது வந்து அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் எஸ் சொல்வாரா நோ சொல்வாரா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லார் மேலே விடப்பட்டு நிறைய பேர் இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரா, எனக்கு அழைப்பு இருக்குதா, நானுமே என் லைஃப்ல நானுமே அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் வந்து நான் ஜெபிச்சு காத்துட்டு இருக்கேன், ஆண்டவர் என்னை வந்து ஊழியம் செய்ய சொல்றாரா, நான் ஊழியம் செய்யணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லார் மேலேயும் விழப்பட்ட கடமை. இதுல வந்து நீங்க ஜெபிச்சு காத்துட்டு எவ்வளவு வருஷங்கள் நீங்க காத்துட்டு இருக்க போறீங்க? கடைசி காலத்துல இருக்கிறோம், நம்ம வாசற்படியில வந்துட்டோம். இதுக்கு இன்னும் நீங்க வந்து ஊழியம் செய்யணுமா வேணாமான்னு நம்ம வந்து வெயிட் பண்ற காலகட்டத்துல இல்லை. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க என்ன பண்ணுவீங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இது எல்லார் மேலேயும் விடப்பட்ட கடமை. அப்போ இதுக்கு அந்த ஆண்டோட சித்தம் இருக்கா, இந்த ஜெபத்தை ஆண்டர் கேட்பாரான்னு கேட்டா எஸ். இதுக்கு பதில் எஸ். ஆல்ரெடி இட்ஸ் ரிட்டன் எஸ். இது ஸ்ட்ரெயிட் எஸ். இது எல்லாத்துக்கும் வந்து என்னது, கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் அப்படின்னு பதில் வந்துருச்சு. ஆம் ஆமேன்னு பதில் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எதற்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது நம்முடைய ஜெபமா இருந்தால் அதுக்கு எஸ். அப்போ எதுக்குலாம்க்கா நோ சொல்வார் ஆண்டவர்? ஏசப்பா நிறைய நோ சொல்வாரு. எதுக்கு ஆண்டவர் நோ சொல்வாருன்னு பார்க்கலாமா? எதுக்கு ஆண்டவர் நோ சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வேதம் நோன்னு சொல்லுதோ, வேதத்துல என்னென்ன காரியங்களை கர்த்தர் நோ சொல்லியிருக்கிறாரோ, எது நீ பண்ணக்கூடாது, இது எனக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரோ அது உங்கள் ஜெபமா இருந்தால் அதுக்கு ஆண்டோட வார்த்தை நோ. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய நேரங்களில் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன யோசிப்போம், லைக் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அந்த பர்சன் வந்து வேறு மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க வந்து கர்த்தரை அறியாதவங்களா இருக்கிறாங்க, அப்போ நான் அவங்கள திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்றது உங்கள் ஜெபமாக இருந்தால் இதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேணாம். இதுக்கு ஆண்டோட பதில் வந்து நோ தான். ஏன் நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ அது உங்க ஜெபமா இருந்தா அதுக்கு நோ. 2வது காரியம் வந்து, நான் ஆண்டவரே எனக்கு வந்து கடன் வேணும், இந்த காரியம் வேணும், இதுக்கு எனக்கு கடன் வேணும், எனக்கு லோன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆண்டோட பதில் வந்து நோ தான். ஏன் நோனா, நீயும் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்னு ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்படி நம்ம வந்து ஆண்டரே எனக்கு கடன் கொடுங்க, ஏன்னா என் லைஃப்பில் கூட நான் இந்த ஒரு தப்பான ப்ரேயர் பண்ணியிருக்கேன். என்னென்னா கடன் வாங்கணும், எனக்கு ஆண்டரே எனக்கு கடன்
வாங்குறதுக்கு கிருபை செய்யுங்க, பேங்க்லேருந்து எனக்கு இந்த லோன் கிடைக்க கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயரே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நீ வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்றது நம்ம மேலே விடப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு கட்டளையாக இருக்குது. அப்போ அந்த கட்டளையை நம்ம மீறக்கூடாது. அப்போ அந்த கட்டளை உங்களுடைய ஜெபமாக இருந்தால் அந்த காரியத்திற்கு ஆண்டவருடைய பதில் நோ. அது மட்டும் கிடையாது, அந்நீதியான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் அருவருக்கிற காரியங்கள் செய்ய வேண்டும், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஜெபமாக இருந்தால் அதுக்கு நோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிழையாம் எடுத்துக்கலாங்க. பிழையாம் வந்து மோவாப் தேசத்து ராஜா வந்து சொல்கிறான், இஸ்ரவேல்னு ஒரு ஜனம் இருக்குது, இந்த ஜனத்துக்கு விரோதமாக இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் இவனை வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நிறைய காரியங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து போய் கேட்குறான், ப்ளீஸ் நீ வந்து என்ன பண்ணு, உன்னை ஆஸ்வதிப்பேன் சபிப்பேன் சபிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அதனால் நீ என்ன பண்ணு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உங்களை சபிச்சு நீ பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அப்போ வந்து இவருக்கு வந்து இவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பிள்ளையாமுக்கு வந்து அதை விடவும் முடியல. ஆண்டர் கிட்ட கேட்டால் ஆண்டர் வந்து நீ போகக்கூடாது, என் பிள்ளைங்களை நீ சபிக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஆனாலும் பிள்ளையாமால வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அழைக்கிறதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கே இந்த ராஜா இவ்வளோ கிஃப்டை கொடுத்துருக்காரு, அப்போ நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு போனால் எனக்கு எல்லாம் தருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பிள்ளையாம் போய் கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து ஒரு கட்டத்தின் மேலே என்ன சொல்கிறாரு, நோ சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவர் கேட்க மாட்டாரு, அவருடைய மைண்ட் வந்து டபுள் மைண்டாக இருக்குது, அவருக்கு அந்த நோவை ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் சில காரியங்களுக்கு ஆண்டு வந்து நோ, நான் தரமாட்டேன், இது தப்பு, நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் நம்ம பிள்ளையா மாதிரி நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இல்லாண்டவரே அது என் கண்ணுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அது பார்வைக்கு அழகாக இருக்குது, எனக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுது, இதுதான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் பாருங்களேன், அப்படிதான் பிள்ளையாமும் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டர் நோ சொல்கிறாரு. இவர் வந்து இன்னொரு மறுபடியும் ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டார் ஃபர்ஸ்டே. இவர் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்குறாரு, நான் போட்டுமா ஆண்டவரேன்னு கேட்குறாரு. ஆண்டவர் கட்டத்தில் வந்து சரி நீ போ, ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ சொல்லணும், அவன் சொல்கிற மாதிரி நீ சொல்லக்கூடாதுன்னு. இவரும் கிளம்புறாரு. கிளம்பும் போது வழியில் வந்து அந்த காரியங்களாம் உங்களுக்கு தெரியும், இவர் வந்து கீழே தள்ளி விட்டுருது, இவர் போன அந்த கழுதை வந்து கீழே தள்ளி விட்டு கழுதை வந்து பேசுது, அது மிரண்டு வழிய தூதனானவரை பார்த்து மிரண்டு அது வந்து பேசுகிறத பார்த்தோம். அப்படி அவர் அங்கேருந்து போய் மூவாப் ராஜாக்கு ஃபாரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவர் வந்து சபிக்க போறாரு. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அவர் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வருது, ஆண்டவர் அதை கன்வெர்ட் பண்றாரு. அவரால் சாபமான வார்த்தைகள் பேசவே முடியல. அவர் சாப வாயை திறந்தா ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் கடந்து வருதான். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அப்போ அவர் நோ சொல்லி நம்ம அந்த காரியத்தில் போய் செஞ்சால் அந்த காரியம் வாய்க்காது. அவர் நோன்னு சொல்கிற விஷயத்தை நம்ம செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஜபமாக இருந்தால் அந்த ஜபத்துக்கான பதில் இஸ் கிளியர் நோ. அது மட்டும் கிடையாதுங்க, ஆண்டவர் சில காரியத்துக்கு நோ சொல்கிறாருன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அவருடைய நோக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கையில் இது செய்யாது அப்படின்னு ஒரு தடையாக இருக்குது, நோ இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதை காட்டிலும் சிறந்ததை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ ஓகே, எஸ் நோ பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு இதயத்தில் இன்னொரு கேள்வி இருக்கலாம், ஆண்டோட சித்தத்தின் படி தான் என்னுடைய ஜெபம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு திருமணம் ஆகலை, அந்த திருமண காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தில் இருக்குல்ல, அப்போ ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் 3வது பேட்டர்னில் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்ற அர்த்தம். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா, 3வது காரியம் என்னன்னா, நாட் எட், நான் தருவேன் உனக்கு, ஆனால் இப்போ தரமாட்டேன், ஏற்ற வேலையில் தருவேன், நான் குறித்திருக்கிற வேலையில் தருவேன் அப்படின்றது தான். ஆண்டு பாருங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில டிலேஸ் நம்ம பார்க்க முடியும். பைபிளில் பார்த்தீங்கன்னா, பைபிளில் நிறைய டிலேஸ், அதாவது தாமதங்களை நாம் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம் சாராளுக்கு ரொம்ப தாமதமாகி தான் ஈசாக்கு பிறந்தாரு. அன்னாளுக்கும் எல்கானாக்கும் ரொம்ப தாமதமாகி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்தாரு. எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ரொம்ப தாமதமாகி தான் யோவான் ஸ்நானகன் பிறந்தாரு. இப்படி நிறைய தாமதங்களை நம்ம வந்து பைபிளில் பார்க்கலாம். ஆனால் இந்த தாமதங்கள் தடையே அல்ல. ஏன்னா பாருங்களேன், அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து தாமதம் பண்ணாலும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்க லைஃப்பில் அவங்க எதையுமே மிஸ் பண்ணல, எல்லா ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாய். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம் சாராளோட வாழ்க்கையில் கர்த்தர் பரிபூர்ண நன்மை உண்டாக செய்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிசபெத் சகரியோட வாழ்க்கையிலும் கர்த்தர் பரிபூர்ண நன்மையை கொடுத்தார். அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தாமதிக்கிறார் அப்படின்னா அதுவுமே நமக்கு நன்மையாகவும், 2வது காரியம் அது தேவ மகிமையாகவும் இருக்கும். வேதத்தில் வந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, பிறவி குருடனை பார்த்துட்டு, இவனுக்கு இப்படி குருடனா இருக்கிறானே, இதுக்கு காரணம் இவன் செஞ்ச பாவமா இல்லை இவன் பெற்றோர் செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவமும் இல்லை, தேவ மகிமை இவன் இடத்துல விளங்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை ஆகணும், இவனோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா மாறணுன்றதுக்காக தான் இந்த காரியம், இந்த பலவீனம் இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை சுகப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, லாசரோட வாழ்க்கையில லாசரோட ஃபேமிலியும்
இயேசுப்பாவும் ரொம்ப க்ளோஸ். அவர் உட முடியாமல் இருக்கும்போதே எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஆண்டவரே வாங்க, லாசரு வந்து உட முடியாமல் இருக்கான்னு. அப்பவும் ஆண்டு வரல. அவன் செத்துட்டான் நியூஸ் வருது, அப்பவும் ஆண்டு வரல. ஆண்டு எப்போ வர்றாருன்னா 3 நாட்களுக்கு பிறகுதான் அவர் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டு சொல்கிறாரு அந்த கல்லறையை வந்து திறங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ நாருமே செத்து 3 நாள் ஆயிடுச்சு, இப்போ போய் கல்லறையை திறக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து அந்த கல்லறையை பார்த்து பேசுகிறாரு. கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு செத்து போன லாசரு 3 நாட்கள் கழித்து உயிரோடு எழும்பினதை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்களேன், ஆண்டு வந்து அவன் உட முடியாத போய் வந்திருந்தா அந்த சாட்சி வந்து லாசரு உயிர்த்தெழுந்த சாட்சி, அது வந்து ரொம்ப பிரசித்தமான சாட்சியாக இருந்ததா. வசனம் வந்து யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், லாசருவே வெளியேவான்னு சொல்லி ஆண்டு லாசரு உயிரோடு எழுப்பின அந்த சங்கதி அந்த தேசமங்கும் பிரசித்தமானது. அது மட்டும் கிடையாது, இந்த உயிரோடு எழுந்த லாசருவை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்தாங்க. ஐயோ செத்து உயிரோடு எழுந்துட்டானா. அதுவும் முக்கியமாக நிறைய பேர் வந்து கர்த்தருக்கு இயேசுப்பா வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அது நிமித்தம் வந்து ஒரு பெரிய சாட்சியாக லாசரு அன்றைக்கு வாழ்ந்தான். அப்போ நம்ம அன்றைக்கு லாசரோட ஃபேமிலி என்ன நினச்சிருப்பாங்க, லாசரு உட முடியாத போவே ஆண்டு வந்திருக்கலாமே, அவன் வந்து செத்திருக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்களேன், லாசரு செத்ததுக்கு அப்புறம் நினச்சிருப்பாங்க, சரி அவன் உயிரோடு இருக்கும் போது தான் இயேசுப்பா வரலையே, நீங்கள் அவன் செத்துட்டு அவனை பார்க்கவாது வாங்கலாம் இயேசுப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாருங்களேன், ஆண்டு வந்து ரைட் டைம் சரியான நேரத்தில் அவன் 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 உட முடியாதப்பவும் ஆண்டு வரல, அவன் செத்தப்பவும் வரல, ஆனால் வந்து அவன் செத்து போன லாசரு உயிரோடு வந்தான். அது தேவனுக்கு மகிமையாக இருந்தது. இன்றைக்கும் கூட ஆண்டு ஒரு காரியத்துக்கு நோ சொல்கிறாரா, ஆண்டு ஒரு காரியத்துக்கு எஸ், அவருடைய வாக்குத்தத்தின்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலையா, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் ஏற்ற வேலை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய ஜெபமாக இருக்கும்போது அது தாமதித்தாலும் நிச்சயமாக அதற்கு காத்திரு. அது வந்து நிச்சயமாகவே ஏற்ற வேலை நம்ம வாழ்க்கையில் நடக்க வல்லமை உள்ள காரியங்களாக இருக்குது. ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தரையில் விழ போகிறதில்லை. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா, அது டிலே ஆனாலும் நிச்சயமாக அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவர் தரும்போது எப்படி லாசரோட வாழ்க்கை இன்றைக்கும் அது இன்னைக்கு சாட்சியா, இன்றைக்கும் மகிமையுள்ள வாழ்க்கையாய் மாற்ற, சாட்சியுள்ள சங்கதியாய் நம்மளுடைய லைஃப்பை மாற்ற அவர் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். ஸோ இன்றைக்கு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற தலைப்பில் நம்ம நிறைய காரியங்களை தியானிச்சிருக்கோம். ஹோப் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ ஆண்டு நம்ம இடத்துல போல்டு ப்ரேயர்ஸை எதிர்பார்க்க, நம்ம வணங்குகிற தேவன் பெரிய தேவன். ஸோ நம்முடைய ஜெபங்கள் பெரிதாக இருக்கட்டும், தைரியமான ஜெபங்களை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துவோம். கேளுங்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவர் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும், வசனம் சொல்லுது 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கும்போது, அவர் வேதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய ஜெபமாக இருக்கும்போது, அது எல்லாவற்றையும் அது வந்து என்னது, அதுக்கு வந்து செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. அதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்குன்னா அதை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். Have a nice day. God bless you.